கேரளா அந்த கிரீஷ்மா கேஸ் பத்தி சொல்லுங்க சார். என்ன நடந்தது? சொன்னா முதல் தடவையா ஒரு பெண்ணுக்கு எதிராக மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு கேரளாவில். அதிலும் ரொம்பவே சின்ன வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் 4 நபர்கள் இருக்கிறாங்க. ஒன்னு கிரீஷ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 24 வயசு பெண்ணு, இரண்டாவது ஷேரன் ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய 23 வயசு ஆண், அதுக்கப்புறம் அந்த பெண்ணினுடைய தாயாரும் மாமாவும் சுத்தி தான் இந்த ஒட்டுமொத்த வழக்குமே பயணிக்குது. ஒரு மாசமா பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொல்லணும் அப்படின்னா அப்ப அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல சார். அந்த டீடைல்ஸ் பத்தி சொல்லுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தரை கொலை பண்ணணும்னா அதுக்கு காரணங்கள் இருக்கணும். யாரோ யாரையோ கொலை பண்றாங்கன்னா வேற. நான் காதலிச்ச ஒரு பையனை ஒரு காதலியே கொலை பண்றதுக்கான காரணம் என்ன இருக்கு? பெண்ணோட சில மணி நேரம் தனிமையா இருந்திருக்கிறாரு. தனிமையில இருந்துட்டு வெளியில வரக்கூடிய நேரத்துல தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா வாமிட் பண்ணிக்கிட்டே வராரு. இப்போ இதுக்கு மேல கரிஷ்மா வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு அப்பீல் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நீதிமன்றங்களுக்குமே ஒரு அதிகாரம்னு இருக்கும். ஒரு உயர் நீதிமன்றத்துக்கு இருக்கிற அதிகாரம் வேற, உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிற அதிகாரம் வேற. இந்த தீர்ப்பு கொடுத்தது ஒரு மாவட்ட நீதிமன்றம். மரண நேரம் வரைக்கும் கூட இந்த கஷாயத்தையும் இந்த ஜூஸையும் எனக்கு கொடுத்தது என்னுடைய காதலி தான் அப்படிங்கறத ஒரு சொல்லவே இல்லை. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. ஓகே சார். இப்போ வந்துட்டு சோஷியல் மீடியாவா இருக்கட்டும் இல்ல வெளியவா இருக்கட்டும் ரொம்ப அதிகமா பேசப்படுற 2 ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா ஒன்னு வந்துட்டு கேரளா கிரீஷ்மா அவங்களோடது, இன்னொன்னு வந்துட்டு கொல்கத்தால நடந்த டாக்டர் அவங்களோட கேஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேரளா அந்த கிரீஷ்மா கேஸ் பத்தி சொல்லுங்க சார். என்ன நடந்தது ஷார்ட்டா சொல்லுங்க சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த கேரளா மட்டும் இல்லாம கேரளாவில் இருக்கக்கூடிய பல அண்டை மாநிலங்களையும் சேர்த்து இந்த ஒரு வழக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொன்னா முதல் தடவையா ஒரு பெண்ணுக்கு எதிராக மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு கேரளாவில். அதிலும் ரொம்பவே சின்ன வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஒரு வழக்குல என்ன பிரச்சனை, என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறது 2021 இருந்து ஆரம்பிக்குது. இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் 4 நபர்கள் இருக்கிறாங்க. ஒன்னு கிரீஷ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 24 வயசு பெண்ணு, இரண்டாவது ஷேரன் ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய 23 வயசு ஆண், அதுக்கப்புறம் அந்த பெண்ணினுடைய தாயாரும் மாமாவும் சுத்தி தான் இந்த ஒட்டுமொத்த வழக்குமே பயணிக்குது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 நபர்களுமே கேரளா மாநிலத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க 2 நபர்களுமே கேரளாவில இருந்து கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல படிக்கிறதுக்காக வராங்க. இந்த ஒரு ஆண் ரேடியாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய துறையில படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு பெண் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸை படிக்கிறாங்க. கல்லூரிகள்ல வேற வேற டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் கூட 2 நபர்களுமே பயணிக்கக்கூடிய அந்த பஸ் அப்படிங்கிறது ஒன்னா இருக்கிறனால அந்த இடத்துலதான் 2 நபர்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தரை பாத்துக்கிறாங்க. அங்கதான் அவங்களுக்குள்ள காதலுமே வளருது. 2021 2 நபர்களும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. பொதுவா கல்லூரி மாணவர்கள் காதலிக்கக்கூடிய நேரத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்களோ அதே மாதிரி கல்லூரிகளை சுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களை சுத்தி பார்க்கக்கூடிய தலங்களுக்குலாம் போயிட்டு சுத்தி பார்த்துருக்காங்க. எல்லா நபர்களை போலவே இவங்களும் ரொம்ப ஹாப்பியா தான் 1 இயர் கிட்ட வாழ்ந்துருக்காங்க. அப்போ திடீர்னு 2022 அக்டோபர் மாசம் தான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா காதலிக்கக்கூடிய தன்னுடைய காதலனை வீட்டுக்கு வர சொல்லி கிரீஷ்மா அவங்க கேட்குறாங்க. வீட்டுல யாருமே இல்லை, வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. இவரும் நம்மளுடைய காதலி தானே கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வீட்டுக்கு போயிருக்கிறாரு. போகக்கூடிய நேரத்துல இவர் மட்டும் போகாம இவருடைய ஃப்ரெண்ட்ஸையுமே அவர் கூட்டிட்டு தான் போயிருக்கிறாரு. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸை வெளில வெயிட் பண்ண சொல்லிட்டு இவர் மட்டும் வீட்டுல போயிட்டு அந்த பெண்ணோட சில மணி நேரம் தனிமையா இருந்திருக்கிறாரு. தனிமையில இருந்துட்டு வெளியில வரக்கூடிய நேரத்துலதான் என்ன நடக்குதுன்னு சொன்னா வாமிட் பண்ணிக்கிட்டே வராரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு தலை சுத்தல் ஏற்பட்டிருக்கு, மிகப்பெரிய கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு, வாமிட்டும் பண்றாரு. உடனே தன்னுடைய நண்பர்கள் கிட்ட உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போங்க, என்னால சுத்தமா முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும் பொழுது கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. அங்க அவருக்கு சிகிச்சை வழங்கப்படுது. அப்போ அந்த சிகிச்சை நேரத்துல கூட மருத்துவர்கள் என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சாப்பிட்டீங்க, இல்ல நீங்க சாப்பிட்டனால ஏதாச்சும் ஃபுட் பாய்சன் ஆகி இந்த மாதிரி பிரச்சனை வருதா, இல்ல வேற எதுவும் விஷயங்கள் இருக்கான்னு எங்களுக்கு தெரியணும், அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களால ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும், அப்ப நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது நான் ஒரே ஒரு கஷாயம் மட்டும் தான் குடிச்சேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி இருக்கிறாரு. மருத்துவர்கள் 1 நாள் 2 நாள் வச்சு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. அவங்களால எந்த விதமான மருத்துவமே செய்ய முடியல. ஏன்னா அவர் என்ன சாப்பிட்டாரு, எதனால இப்படி ஆச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்போ உடனே திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிக்கு நீங்க போங்க, அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில போய் நீங்க சிகிச்சை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஒரு மருத்துவமனைக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட 2 நாட்கள் 3 நாட்கள் போகுது. மருத்துவர்கள் தொடர்ச்சியா கேட்கறாங்க, எதனால ஆச்சு, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது நான் எதுவுமே சாப்பிடல, ஒரே ஒரு கஷாயம் குடிச்சேன், ஒரு ஜூஸ் குடிச்சேன், அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்குன்னா மரண நேரம் வரைக்கும் கூட இந்த கஷாயத்தையும் இந்த ஜூஸையும் எனக்கு கொடுத்தது என்னுடைய காதலி தான் அப்படிங்கறத ஒரு சொல்லவே இல்லை. மரண நேரம் வரைக்கும் சொல்லல. மரணத்தை தழுவக்கூடிய நேரத்துல அந்த இறுதி நிமிஷத்துலதான் காவல்துறை அதிகாரிகள் பொதுவா இந்த மாதிரியான நேரங்கள்ல மரணிக்கக்கூடிய நபர்கள் கிட்ட போய் கேட்பாங்க, விசாரணை நடத்துவாங்க.
அப்போ நீங்க எதனால ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு யார் மேலயாச்சும் சந்தேகம் இருக்கா? அப்படின்னு கேட்கும்பொழுது, டையிங் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறுதி நேரத்துல கொடுக்கக்கூடிய வாக்குமூலம். ஓகே. அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் என்னுடைய காதலியோட வீட்டுக்கு போனேன். அவங்க எனக்கு கஷாயம் குடுத்தாங்க. அத நான் குடிச்சேன். அதுக்கப்புறம் ஜூஸ் ஒண்ணு குடுத்தாங்க. அத நான் குடிச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ்லாம் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே சொல்றாரு. ம், அப்போ ம். மரணிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி இவங்களுடைய பெற்றோருக்கு ஒரு சந்தேகம் வருது. அவருடைய காதலிய முழுசா நம்புறாரு. அவ தான் நம்மள கொலை பண்ணியிருப்பா. அவ தான் நமக்கு விஷத்த குடுத்திருப்பா அப்படிங்கிற சந்தேகமே அவருக்கு கிடையாது. கிடையாது. இருந்தாலும் அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, ஃபுட்டுக்கு சாப்பிட்டனால தான் இவருக்கு நம்மளுடைய பையனுக்கு இப்படி ஆயிருக்குன்னு சொன்னா, நம்ப குடுத்த ஃபுட்டுனால இருக்காது. அப்போ அவளுடைய காதலி தான் ஏதாச்சும் ஒண்ணு குடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, காதலி மேல பெற்றோர்கள் போயிட்டு தான் புகாரே குடுக்குறாங்க. ம். அப்ப காவல்துறை அதிகாரிகளும் உடனே இந்த இடத்துல முதல் அக்யூஸ்டா யார் பார்க்கப்படுறான்னு சொன்னா காதலி தான். ம். அப்போ உடனடியாக காதலிய போய் காவல்துறை அதிகாரிகள் சந்திக்கிறாங்க. என்ன நடந்துச்சு? அவங்க வீட்டுக்கு வந்தாராமே, நீங்க என்ன குடுத்தீங்க? அப்படின்னு கேட்கும்பொழுது, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய டிராமா ஒண்ண காதலி ரொம்பவே தெளிவா தான் இந்த ஒரு கொலையவே அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அவங்க அங்க வரக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, நான் அவனுக்கு ஜூஸ் குடுத்தேன். ம். எனக்கே இப்பதான் தெரியும் அந்த ஜூஸ் எக்ஸ்பயர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. நானே என்னுடைய காதலன கொன்னுட்டேன். நான் தான் அவன கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நாடகம் போட்டு அழுதுருக்காங்க. ம். அப்ப காவல்துறை அதிகாரிகளும் கூட, இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இவங்க இன்னசென்ட் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. பிறகு 2 நாள் 3 நாட்கள் கழிச்சு திருப்பி வந்து விசாரிக்கக்கூடிய நேரத்துல அந்த ஜூஸ் பாட்டில குடுங்க. அது என்ன ஜூஸ்ன்னு பார்க்கும். அது எப்ப எக்ஸ்பைரி ஆயிருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்பொழுது, அத நான் தூக்கி காவால தூக்கி போட்டுட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு தடவையுமே அவங்க கேட்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு விதமா பதில மாத்தி 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 அவங்க சொல்லியிருக்காங்க. சொல்றனால தான் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு சந்தேகமே வருது. அப்ப இவங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு பதட்டப்படுறாங்க? ஏன் இந்த அளவுக்கு பதில மாத்தி மாத்தி சொல்றாங்க? உண்மைனா உண்மைய உண்மை மாரியே சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு வழக்க சிபிஐக்கு மாத்துறாங்க. மாத்துறாங்க. ம். அப்போ மாத்தக்கூடிய நேரத்துல சிபிஐ அதிகாரி அவங்களுடைய பாணியில விசாரணைய தொடங்குறாங்க. 1 வாட்டி, 2 வாட்டி, 3 வாட்டி, 4வது வாட்டி விசாரிக்கக்கூடிய நேரத்துல தான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் என்னுடைய காதலன திட்டமிட்டு கொலை பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்ப எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்னா, அவரு குடிக்கக்கூடிய அந்த கஷாயம். ம். இந்த கஷாயத்த குடுக்கறதுக்கு முன்னாடி 10 தடவைக்கு மேல தன்னுடைய காதலன கொலை பண்றதுக்காக முயற்சி நடந்திருக்குன்ற விஷயம்லாம் விசாரணையில தான் தெரியவே வருது. என்ன மாரி விசாரணை, என்ன மாரியான முயற்சிகள்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, பொதுவா நம்ம Instagramலலாம் பார்ப்போம்ல, 2 நபர்கள் சேலஞ்ச் வச்சு விளையாடுவாங்கல்ல. ம். அந்த மாரி நீயும் நானும் லவ் பண்றோம். நம்ம 2 பேருமே இந்த ஜூஸ குடிப்போம். யார் ஃபர்ஸ்ட் இந்த ஜூஸ் முழுசா குடிச்சு முடிக்கிறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் ஒண்ணே இவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப அவரும் அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு ஜூஸ குடிக்கிறாரு. இவங்களும் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி ஜூஸ் குடிக்கிறாங்க. அப்ப அவருக்கு குடுக்கக்கூடிய ஜூஸ்ல மட்டும் ஒவ்வொரு தடவையும் ஒரு தூக்கு மாத்திரைய 10 போடுறது, ம். இல்லாட்டி பாராசிட்டமால் மாத்திரை போடுறது, இல்லாட்டி டோலோ மாத்திரை போடுறது. இந்த மாரி மாத்திரைகள போட்டு போட்டு ஏன்னா மொத்தமா அவர கொன்றவும் கூடாது. கொன்னுட்டா நம்ம தான் கொன்னோம்னு தெரிஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமா அவன் சாகணும் அப்படிங்கிறத முடிவு பண்றாங்க. எந்த அளவுக்கு பிளான் நடக்குதுன்னு சொன்னா, அவங்க Googleல சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. எந்த மாத்திரைய போட்டா கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போகும். இந்த அளவு ஜூஸுக்கு எத்தன மாத்திரைய போட்டா கொஞ்சம் கொஞ்சமா உயிர் பிரியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பக்காவா பிளான் பண்ணி தான் அவருக்கு குடுத்துருக்காங்க. அப்போ இதனுடைய இறுதி தான். ஒரு 10 தடவ முயற்சி நடந்திருக்கு. என்னதான் பண்ணாலும் இவன் சாக மாட்றான். இந்த மாத்திரைலாம் இவன ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க தான் 2022ல வீட்ல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி தனிமையில வர வச்சு, அவருக்கு அதே மாரி ஒரு சேலஞ்ச் ஒண்ணு பண்றாங்க. இந்த வாட்டி ஜூஸுக்கு பதிலா கஷாயம். கஷாயம். இந்த கஷாயம் என்னன்னு சொன்னா, என்னுடைய முதுகு வலிக்காக நான் குடிக்கிற கஷாயம் தான். ம். கஷாயம்னு சொன்னா யார் வேணாலும் குடிக்கலாம் தானே! அது பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்திறாது. அப்ப இந்த கஷாயத்த நானும் குடிக்கிறேன், நீயும் குடின்னு சொல்லிட்டு அவருக்கு குடுத்துருக்காங்க. அந்த கஷாயத்துல தான் அவருக்கு பூச்சி மருந்தெல்லாம் கலந்து குடுத்துருக்காங்க. அப்போ கஷாயத்த குடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்பவே கசப்பு தன்மை ஏற்பட்டிருக்கு. அப்ப இந்த கசக்குது எனக்கு ஏதாச்சும் ஜூஸ் மாரி ஏதாச்சும் இனிப்புகள் குடு அப்படின்னு அவரு கேட்கும்பொழுது, ஜூஸ்லயும் அவருக்கு கலந்து ஜூஸ குடுத்துருக்காங்க. குடுத்த ஜூஸ்லயுமே ஒரு 10 பாராசிட்டமால் மாத்திரை கிட்ட கலந்து தான் குடுத்துருக்காங்க. ம். அப்போ இதுல தப்பிச்சா கூட இந்த ஜூஸ்ல அவன் செத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் குடுத்துருக்காங்க. அப்ப அத அவர் குடிச்சதுக்கு அப்புறம் 11 நாட்கள் கிட்ட மருத்துவமனையில சிகிச்சையில இருந்திருக்கிறாரு. 11வது நாள் தான் அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பா செயலிழக்குது. ம். கிட்னி இருக்கட்டும், லங்ஸ் இருக்கட்டும். இப்படி உடல் உறுப்புகள் ஒண்ணு ஒண்ணா செயலிழந்து கடைசியா மருத்துவமனையிலேயே மரணத்தையும் தழுவுறாரு. ம். அப்போ காவல்துறை அதிகாரிகள் சிபிஐயோட விசாரணைக்கு பின்னாடி தான் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில வருது. இப்போ சிபிஐ கேட்கறாங்க, எதுக்காக கொலை பண்ணீங்க? ஆமா சார். கண்டிப்பா இன்டென்ஷன். அது இந்த அளவுக்கு பிளான் பண்ணி, அதுவும் 1 மாசமா பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொல்லணும் அப்டின்னா, அப்ப அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல சார். சோ அந்த டீட்டெயில்ஸ் பத்தி சொல்லுங்க சார். பொதுவா நீங்க சொன்ன மாரி ஒருத்தர கொலை பண்ணணும்னா, அதுக்கு காரணங்கள் இருக்கணும். ம். யாரோ யாரையோ கொலை பண்றாங்கன்னா வேற. நான் காதலிச்ச ஒரு ஒரு பையன ம். ஒரு காதலியே கொலை பண்றதுக்கான காரணம் என்ன? 2 நபர்களுமே ஏத்துக்கிட்டு தான் காதலிச்சாங்க. ம். 2 நபர்களுமே ஏத்துக்கிட்டு தான் பல இடங்களுக்கு சுத்தி பார்க்கலாம் போனாங்க. கண்டிப்பா.
அப்போ 2021 இருந்து 2022 வரைக்கும் காதலிச்சவங்களுக்கு திடீர்னு எதனால அந்த கோபம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க 2 நபர்களுமே காதலிக்கக்கூடிய விஷயம் அவங்களுடைய வீட்டுக்கு, அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல தான் இந்த வழக்குல அவங்களுடைய தாயாரும் அவங்களுடைய மாமாவும் உள்ளேயே வராங்க. அப்போ 2 நபர்களுக்குமே வீட்ல இருக்கிறவங்களுக்கு இவங்களுடைய காதல் தெரிஞ்சிட்டனால வேகமா வீட்ல ஒரு தமிழ்நாட்டு சார்ந்த ஒரு மிலிட்டரி மேன் ஒருத்தரை பார்த்து நிச்சயதார்த்தமும் பண்ணி முடிச்சிடுறாங்க. பண்ணதுக்கு அப்புறம் இவர்கிட்ட இந்த தகவல் போயிருது, நம்மளுடைய காதலிக்கு வேற ஒருத்தரோட நிச்சயதார்த்தம் ஆயிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் கூப்பிட்டு கேட்டிருக்கிறாரு. கேட்டது மட்டும் இல்லாம ரொம்பவே அழுது இருக்கிறார். நான் உன்னதானே காதலிச்சேன், உண்மையா தானே காதலிச்சேன், நீ என்ன வேற ஒருத்தனை திருமணம் பண்ண போற, ஏன் வேற ஒருத்தனோட நிச்சயதார்த்தம் பண்ண அப்படின்னு கேட்கும்பொழுது அதுக்கு கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அவனை நிச்சயதார்த்தம் பண்ணேன், அது என்னுடைய வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணனாலதான், நான் மேரேஜ்னு பண்ணா அது ஒன்னதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட அன்னைக்கும் சத்தியம் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில இவரை விட அந்த மிலிட்டரி மேனை மேரேஜ் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணி இருக்கு. அப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இந்த நிச்சயதார்த்தத்தை பயன்படுத்திக்கணும், இவனை கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னு சொன்னா இவங்க தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்துல எடுத்த போட்டோஸா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும், இதெல்லாம் அவன் பயத்திலேயோ இல்லாட்டி அவன் நம்மள அடைஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் லீக் பண்ணிடக்கூடாது, இதெல்லாம் வெளில வந்தா அந்த மிலிட்டரி மேன் நம்மள வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு ஒரேடியா கொலை பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி அவனை கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தையே கையில் எடுத்திருக்காங்க. கையில் எடுக்கக்கூடிய நேரத்துல இவங்களுடைய மாமா இந்த வழக்குல எப்படி வராருன்னு சொன்னா, பூச்சி மருந்து அப்படிங்கிற ஒண்ணு இங்க எப்படி இவங்களுக்கு வருதுன்னு சொன்னா அவங்க மாமா தான் வாங்கியே கொடுத்திருக்கிறாரு. அப்ப இவங்க கொலை பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவரு கொலை பண்றதுக்கு தேவையான பூச்சி மருந்தை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய மாமாக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, அவங்களுடைய தாயாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்ப ஆரம்பத்துல காவல்துறை அதிகாரிகள் இந்த பெண் மேல ஒரு 4-5 பிரிவுகளுக்கு கீழே வழக்கு போடுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐபிசி செக்ஷன் 302 கீழே மர்டர் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காகவும், ஐபிசி 364 கீழையும் 328 கீழையும் 203 கீழையும், அதாவது நீதிமன்றத்துல பொய்யான தகவல்களை சொல்லி, அதை நான் பண்ணவே இல்லை, ஜூஸ் தான் எக்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி பொய்யான தகவல்களை சொல்லி நீதிமன்றத்துல நீதி கொடுக்கறத தடை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பிரிவுகளுக்கு எல்லாம் வழக்கு பதிவு செஞ்சுதான் அவங்களுக்கு விசாரணை நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல இவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அவங்களுடைய மாமாவையும் வழக்குல சேர்க்கிறாங்க, அவங்களுடைய தாயாரையும் வழக்குல சேர்க்கிறாங்க. அப்போ இறுதி விசாரணை நீதிமன்றத்துக்கு வருது. வரக்கூடிய நேரத்துல நீதிபதி சொல்லிட்டாரு, 17ஆம் தேதி வாக்குல சொல்லிட்டாங்க, இந்த பெண் தான் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டுருச்சு, இவங்களுக்கு எதிராக எல்லா ஆதாரங்களுமே சமர்ப்பிக்கப்பட்டுருச்சு, இவங்களுக்கான தண்டனை என்னங்கிறத பின்னாடி நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்றாங்க. சொன்ன மாதிரியே சமீபத்துல நீதிமன்றத்துல தீர்ப்பும் கொடுக்கப்படுது. இவங்களுக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனையை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் எப்படி அந்த தீர்ப்பு வாசிப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னா 500 பக்கங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. அப்போ அதை நீதிபதிகள் எப்படி வாசிப்பாங்கன்னு சொன்னா, வழக்கினுடைய ஆரம்பத்துல இருந்து வருவாங்க, என்ன நடந்துச்சு, இவங்களுக்கு ஏன் இந்த தண்டனை கொடுக்குறோம், இந்த சம்பவத்துல யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாங்க, எப்படிப்பட்ட விசாரணைகள் இந்த வழக்குல நடந்தது, இப்படிங்கிற எல்லாத்தையுமே நீதிபதிகள் படிக்கக்கூடிய நேரத்துல அந்த கோர்ட் ரூம்லேயே இருக்கக்கூடிய அந்த பெண்மணி கதறி அழுது இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நீதிமன்றத்துல பார்த்தவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த பெண்மணி ரொம்ப அழுது இருக்காங்க, நீதிபதியால தீர்ப்பையை வாசிக்க முடியாத அளவுக்கு அழுது இருக்காங்க. அப்போ நீதிபதி கேட்கிறாரு, எதுக்காக அழுவுறீங்க, உங்களுக்கு கடைசியா ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அழுதுகிட்டே ஒரு கடிதத்தை ஒன்று எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த கடிதத்துல அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, எனக்கு இந்த வழக்குல இருந்து நீங்க என்ன, அதாவது மரண தண்டனை கொடுக்கறதுல இருந்து நீங்க என்ன விடுவிக்கணும், ஒரு குறைவான தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணங்களை முன்வைக்கிறாங்கன்னு சொன்னா, என்னுடைய படிப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அகாடமிக் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஸ்கூல்ல இருந்து நான் இப்போ படிக்கிற வரைக்கும் காலேஜ்ல தொடர்ச்சியாக நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்கா இருக்கேன். ஸ்கூலா இருந்தா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நான் தான், காலேஜா இருந்தா காலேஜ் ஃபர்ஸ்ட் நான் தான், இப்படி டாப்பரா எஜுகேஷன்ல இருந்திருக்கேன். ரெண்டாவது, என்னுடைய குற்ற வழக்கு அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு பிரச்சனையில ஈடுபட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி என் மேல ஒரு எஃப்ஐஆர் பதிவு பட்டப்பட்டிருக்கு அப்படின்லாம் இல்லாம எந்த விதமான குற்ற பின்னணியுமே எனக்கு கிடையாது. பொதுவாக ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, தொடர் குற்றங்கள்ல ஈடுபடக்கூடியவங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு பின்னணி எனக்கு கிடையாது. மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு நான் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி கிடையாது, குற்றங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தது கிடையாது. அப்ப அந்த அடிப்படையிலையும் எங்களுடைய வீட்டுக்கு நான் ஒரே பெண் தான் இருக்கேன், குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய முழு பொறுப்பும் எனக்கு தான் இருக்கு. அதனின் அடிப்படையிலும் நான் இதை ஒரு பதட்டத்துல தான் செஞ்சிட்டேன். இந்த போட்டோ லீக் ஆனா இவன் என்னை விட்டு போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல தான் நான் இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டேன். இன்னொன்னு, என்னுடைய வயசு வெறும் 24 தான் ஆகுது, சின்ன வயசு தானே. அப்போ இன்னும் நான் வாழ வேண்டிய காலம் இருக்கு. அப்போ இந்த வயசின் அடிப்படையிலும் எனக்கு நீங்க மரண தண்டனையில இருந்து விடுவிச்சு குறைவான தண்டனை, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒரு 15 வருஷம்ன்ற அளவுக்கு குறைவான தண்டனையை கொடுக்கணும், மரண தண்டனையை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை சொல்றாங்க. இருந்தாலும் இதை விசாரிச்ச பஷீர் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிபதி, நீங்க ஒரு சாதாரண கிராமத்தை சார்ந்தவங்க கிடையாது, ஒண்ணுமே தெரியாம அறியாமையில செஞ்சவங்க கிடையாது, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கூகுளை பார்த்து திட்டமிட்டு அதுவும் பல நாட்கள் சதி செஞ்சுதான் இந்த மரணத்தை நீங்க ஏற்படுத்தியிருக்கீங்க, அதனால உங்களுக்கு இதுல இருந்து விடுவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கிற
தண்டனையை இதையே கொடுத்துட்டாங்க. எழுதியிருக்காங்க. ம். அவங்களுடைய மாமா இந்த வழக்குல தொடர்பு இருக்கிறனால அவரு அதுக்கு உதவி செஞ்சனால அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு ம். சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய தாயாருக்கு எதிராக எந்த விதமான ஆதாரங்களும் இல்ல அப்படிங்கிற அடிப்படையில அவங்கள மட்டும் நீதிமன்றம் இந்த வழக்குல இருந்து விடுவிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஓகே சார். இப்போ நீங்க பேசும்போதே சொல்லிட்டு இருந்தீங்க, ரொம்ப பிளான் பண்ணி இன்டென்ஷனலா வந்துட்டு அந்த பொண்ணு அவங்களோட லவ்வர பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் மட்டும் தான் வந்துட்டு அந்த மரண தண்டனை அப்படின்றது குடுத்துருக்காங்க அப்படின்னாலும், நீங்க ஸ்டார்ட்டிங் பேசும்போதே சொன்னீங்க, கேரளால முதல்ல ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு டெத் சென்டென்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னது. இந்தியாவிலேயே பார்க்கும்போது பெண்களுக்கு வந்துட்டு டெத் சென்டென்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி தானே. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பெண்ணுக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இப்படி ஒரு தீர்ப்பு எழுதுறதுக்கு காரணம் என்ன சார்? பொதுவா தண்டனைகள் எத வச்சு வழங்கப்படும் அப்படின்னு சொன்னா, குற்றத்த வச்சு தண்டனைகள் எழுதப்படாது. அந்த குற்றவாளிகள் செஞ்ச குற்றத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழக்கினுடைய பொருண்மைகள் என்ன? ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் என்ன அப்படிங்கிறத நீதிமன்றம் பார்க்கும். ம். எதன் அடிப்படையில இவங்க குற்றம் செஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தன் குற்றம் செஞ்சுட்டான்னு சொன்னா, அவன் குற்றவாளி ஆயிற மாட்டான். ம். அந்த குற்றத்த அவன் வேணும்னே செஞ்சானா, இன்டென்ஷனோட செஞ்சானா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. இந்த ஒரு வழக்க பொறுத்தவரைக்கும் இந்த பெண்மணிக்கு அவன கொலை செய்யணுங்கிற கிளியர் இன்டென்ஷன் இருந்திருக்கு. அதையும் தாண்டி பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அவன் இந்த காதலன் இவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைய முழுமையாகவே அவங்க பாழ்படுத்தியிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, மரண நேரம் வரைக்கும் கூட அந்த பெண்மணி மேல அவர் சந்தேகப்படல. டையிங் டிக்ளரேஷன் குடுக்கக்கூடிய நேரத்துல கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, என் காதலி மேல நான் பண்ணியிருக்க சந்தேகப்படல. மாட்டான். ம். அவர் 101% சொல்றேன் அவ இத பண்ணியிருக்க மாட்டான்னு நம்பியிருக்கிறாரு. அப்ப காதலியும் இவர் ஏமாத்தியிருக்கிறாரு. ஏமாத்தியிருக்கிறாங்க. அந்த காதலனையும் ஏமாத்தியிருக்கிறாங்க. அப்ப எல்லாத்தையுமே இவங்க பிளான் பண்ணி இந்த ஒரு விஷயத்த பண்ணனால, இந்த வழக்கினுடைய சீரியஸ்னஸ் ரொம்பவே பெருசா இருக்கு. இந்த அளவுக்கு பிளான் பண்ணி ஒரு பெண்மணி இறங்குறாங்கன்னு சொன்னா, இதே மாரி நாளைக்கு இன்னொருத்தர் இறங்கிடக்கூடாதுன்னு சொன்னா, இப்பவே ஒரு கடுமையான தண்டனை வழங்கப்படணும். ம். இவங்களுக்கு கொலை பண்றது நோக்கம் இல்ல. ஒரு பதட்டத்துல தான் உண்மையிலேயே செஞ்சுட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய படிப்பறிவுலாம் கிடையாது. ஒரு கிராமத்த சார்ந்தவங்க தான். அப்படின்ற மாரியான சூழ்நிலைகள் இங்க இருக்கும்னு சொன்னா, மரண தண்டனை குடுக்கப்படாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதிகம். அப்ப இவங்களுடைய நோக்கம் தெளிவா இருந்தனால, ம். தண்டனையும் தெளிவான முறையில வழங்கப்பட்டிருக்கு. ஓகே சார். இந்த ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு மேல்முறையீடும் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப வந்துட்டு மரண தண்டனை தான் அப்படின்றத கன்ஃபார்மாவும் சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு மேல கரிஷ்மா வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு அப்பீல் போகறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இந்த ஒரு விஷயத்த பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு நீதிமன்றங்களுக்குமே ஒரு அதிகாரம்னு இருக்கும். ஒரு உயர் நீதிமன்றத்துக்கு இருக்கிற அதிகாரம் வேற, உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிற அதிகாரம் வேற. இந்த தீர்ப்பு கொடுத்தது ஒரு மாவட்ட நீதிமன்றம் தான். இது உயர் நீதிமன்றத்துக்கு தாராளமா அப்பீல் 2 தரப்புமே போகலாம். ம். ம். போகக்கூடிய நேரத்துல உயர் நீதிமன்றம் இத அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்க தான் செய்யும். இருந்தாலும் குற்றவாளிகளுக்குன்னு சில சலுகைகள் இருக்கு. அது ரொம்ப ரேர் கேஸ் தான். இந்த இடத்துல அத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் சொல்றேன். இது ஆனா உங்களுக்கு பெரிய அளவுல உதவி செய்யாது. ம். ஒரு மாநிலத்தோட கவர்னர் நினைத்தாலோ, இல்லாட்டி இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் நினைத்தாலோ, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழ குடியரசுத் தலைவருக்கும், மாநிலத்தினுடைய ஆளுநருக்கும் சில அதிகாரங்கள் இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா, அந்த அதிகாரத்த பயன்படுத்தி ஒரு மரண தண்டனை குற்றவாளிய அந்த தண்டனையில இருந்து காப்பாத்தலாம். விடுபடுத்தலாம். இல்லாட்டி கொஞ்ச நாளைக்கு அந்த தண்டனைய தள்ளி தள்ளி வைக்கலாம். வைக்கலாம். இல்லாட்டி அந்த தண்டனைய குறைக்கலாம். இந்த ம். மாரியான அதிகாரங்கள்லாம் இருக்கு. அதன் கீழ இவங்க போனாங்கன்னு சொன்னா, மெர்சி பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெட்டிஷன் போயி அத அவங்க ஏத்துக்கிட்டதின் அடிப்படையில இவங்களுக்கு தண்டனை வழங்கப்படாம இருக்கும். ஆனா இந்த வழக்குல பெரும்பாலும் அந்த மாரியான காரியங்கள் எதுவுமே நடக்கிறதுக்கான நடக்கல. வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ம். ஏன்னா இங்க இன்டென்ஷன் பெரிய அளவுல இருக்கு. மிகப்பெரிய தாக்கத்த சமூகத்துல ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கேரளால நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லா நபர்களுமே இந்த ஒரு வழக்க புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. ம். இப்படிதான் தண்டனை குடுக்கணும். ஏன்னா இங்க ஏற்கனவே ஒரு பேச்சு இருக்குல்ல, ஆணும் பெண்ணும் சமம்னு சொன்னா கூட, சட்டங்கள் எல்லாமே பெண்கள பாதுகாக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. ஆண்கள பாதுகாக்கிறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டதின் அடிப்படையில, திடீர்னு ஒரு பெண்ணுக்கே மரண தண்டனை கொடுக்கிற அளவுக்கு சட்டம் நினைத்தா எல்லாரையுமே சமமா பார்க்க முடியுங்கிறத இங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு வழக்குல அந்த பெண்மணி தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு எதுவுமே இருக்காது. சார் இப்ப நம்ம பேசும்போதே சொல்லிட்டு இருந்தோம், இந்தியால வந்துட்டு பெண்களுக்கு இந்த மரண தண்டனை குடுக்கறது ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லி தான். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான மரண தண்டனைகள் ஏதாவது பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கா சார்? மரண தண்டனைய பொறுத்தவரைக்கும் இது ஆணுக்கு தான் வழங்கப்படணும், பெண்ணுக்கு தான் வழங்கப்படணும் அப்படின்ற ஒரு வரையறை கிடையாது. யாரு அந்த மரண தண்டனையை விதிக்கக்கூடிய வகையில குற்றங்கள் செஞ்சிருந்தா கூட அவங்களுக்கான தண்டனை வழங்கப்படும். கூடுதலா பெண்களுக்கு இருக்கிற ஒரு சலுகைன்னு என்ன சொல்லலாம்னு சொன்னா, பெண்களா இருக்கிறவங்க கன்சீவா இருக்கக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு இந்த மரண தண்டனை வழங்கப்பட்டா, அவங்க குழந்தை குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அத வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் அந்த தண்டனையை குடுக்கறதுக்கான சூழல் அவங்களுக்கான அந்த சலுகை மட்டும் தான் இருக்கே ம். தவிர, மரண தண்டனை தான் விதிக்கப்படக்கூடிய குற்றத்துல யார் ஈடுபட்டாலும் அவங்களுக்கு வழங்கப்படும். அந்த அடிப்படையில பல பெண்களுக்கும் இந்தியாவுல வழங்கப்பட்டிருக்கு. வழங்கப்பட்டிருக்கு. ஓகே சார். இப்போ வந்துட்டு இந்த ஒரு கேஸ்ல இவங்க திரும்பவும் வந்துட்டு அப்பீலுக்கு போறாங்க அப்டின்னாலும், ஒருவேள அப்பீலுக்கு போயும் அங்கேயும் எதுவும் நடக்கல அப்டின்னாலும், இந்த இந்த ஒரு ஜட்ஜ்மென்ட் தான் ஃபைனல் அப்டின்னா, இந்த ஒரு ஜட்ஜ்மென்ட் எத்தன நாட்களுக்குள்ள எக்ஸிக்யூட் பண்ணப்படும் சார்? பொதுவா இந்த மாதிரியான வழக்குகளை பொறுத்தவரைக்கும் நீதிமன்றத்தால சொல்லப்பட்ட உடனே நீதிபதிகள் எல்லா இடத்துலயுமே ஏன்னா ஒரு மரண தண்டனை கைதியா இருந்தா கூட
அவங்களுக்குன்னு சில உரிமைகள்லாம் இருக்கும். குற்றவாளி தானே, சாக போறவங்க தானே அப்படின்னு நீதிமன்றம் விடாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருக்குன்னு சொன்னா, அவங்கள மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் பண்ணுவாங்க. இந்த மாரி சில ப்ராசஸ்லாம் பண்ணி அவங்க ஆரோக்கியமா தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு மரண தண்டனையே கிடைக்கும். அப்போ குறைந்தது ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள இந்த ஒரு தண்டனை அவங்களுக்கு குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருக்கு. ஓகே சார். இல்ல இது எனக்கு எனக்கு வர டவுட் சார். மரண தண்டனை அப்படின்னு முடிவாயிடுச்சு. எப்படியும் அவங்க வந்துட்டு சாக போறாங்க அப்படின்ற நிலையில அவங்களோட பாடி செக்கப் பண்றதுக்கு ரீசன் என்ன சார்? இத பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே மரண தண்டனை கைதியா இருந்தா கூட, அவங்களுக்கு சில மனித உரிமைகள்னு இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தருக்குமே மனித உரிமைகள் இருக்குல்ல. அந்த உரிமைகள எல்லா நீதிமன்றங்களா இருந்தாலும் சரி, சட்டமா இருந்தாலும் சரி எல்லாருமே பாதுகாக்கணும். அந்த அடிப்படையில தான் அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வழங்கப்படுது. இதே மாரி கைதிகள கைது பண்ணக்கூடிய நேரத்தில கூட பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்கள கைது பண்ணக்கூடிய நேரத்தில அவங்களுக்கு என்னென்ன நோய்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் காவல்துறை அதிகாரிகளால மருத்துவ பரிசோதனை 24 மணி நேரத்தில செய்யப்படும். ம். எதுக்காக இதெல்லாம் செய்யணும்? அவர் என்ன மருத்துவமனைக்கா வராரு? கைது செய்யப்பட்டு குற்றவாளியா தானே வராரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். அப்போ மனித உரிமை மீறல்கள் எங்கேயுமே நடந்துறக்கூடாதுங்கிறதுக்காகவும், அவங்க ஆரோக்கியமான முறையில தான் இருக்கிறாங்கன்றதையும் நிரூபிக்கிறதுக்காக இந்த மாதிரியான சில விதிமுறைகள், சட்டங்கள் நம்மளுடைய இந்தியாவுல பின்பற்றப்படுது. பின்பற்றப்படுது. ஓகே சார். இந்த ஒரு கேஸ் பத்தி ரொம்ப டீட்டெயில்டா சொன்னீங்க சார். ஆக்சுவலா இத பத்தி தெரியாத பலருக்கும் இந்த ஒரு நேர்காணல் பார்க்கும்போது டீட்டெயில்டா எல்லாம் தெரியும் அப்படின்னு நெனைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி.